வெல்கம் டு வி ஃபார் குக்கிங். இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமான அதுவும் பலவித பழங்களின் கலவையான ஃப்ரூட் சாலட், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல 3/4 லிட்டர் பாலை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு காய்க்கிறதுக்காக வச்சுருக்குறேன். பால் காய்க்கிற பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு நல்லா கலந்து விடும்போது பால் கொஞ்சம் சிந்தாமல் இருக்கும். அடுத்து ஒரு 100 ml பாலை தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து அதில் 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த பவுடரை நம்ம நேரடியாக அங்கே காய்ச்சிட்ருக்கிற பாலில் போட்டு கிண்டினோன்னா அது அங்கங்கே உருண்டு கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம காய்ச்சிட்ருக்கிற பாலில் தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துடுங்க. நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறேன். பாலை தண்ணி சேர்க்காம எடுத்துடுங்க. அப்போ தான் பால் சீக்கிரம் கெட்டிப்பட்டு கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு நல்லா கிளறும்போது சீக்கிரமே கொஞ்சம் கெட்டியாகி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். தீயை நல்லா கூட்டி வச்சு பாலை நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக இந்த கஸ்டர்ட் பால் வேணுமோ அவ்வளோவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாக விடணும். அடுத்து இதில் போடுறதுக்கு பப்பாளி பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் எல்லாம் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. உங்களுக்கு விருப்பமான எந்த பழத்தை வேணாலும் இதில் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். பால் கெட்டியாகி வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு அதை லைட்டாக இப்படி எப்போவாது கலந்து விட்டுக்கிடணும். இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் தண்ணியாட்டி இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா நல்லா கெட்டிப்பட்டு தான் வேணும்னா நிறைய நேரம் அதை கொதிக்க வச்சு நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் ஓரளவுக்கு கெட்டியாகி கொஞ்சம் கெட்டியாக தொடங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை இனி நல்லா ஆற விடணும். இந்த கஸ்டர்ட் பாலை நல்லா ஆற விட்டு அதுக்கு பிறகு நம்ம தேவையான பழங்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இதில் ஏலக்காய் தூள் இல்லைன்னா குங்குமப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பால் நல்லா ஆறின பிறகு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பழத்தெல்லாம் சேர்த்துடலாம். பழங்களெல்லாம் சேர்த்த பிறகு இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோன்னா இதோட டேஸ்ட்டு ஐஸ்கிரீமையே மிஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழங்களெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் காய்க்கும் போதே கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சிங்கன்னா இது அப்படியே ஐஸ்கிரீம் போலே இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பால் மாதிரி தண்ணியாக தான் பண்ணியிருக்கிறேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்தமான நல்ல ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் டேஸ்ட்டே மிஞ்சக்கூடிய நல்ல ஒரு ஃப்ரூட் சாலடாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.